கழிவு நீர், சாக்கடை கழிவு வந்துதான் இன்னைக்கு குளங்கள்ல நிறைஞ்சிருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும். ஏன்னா இந்த சாக்கடை கழிவு கீழே போக போக நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டுரும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். கோவையை தலைமையிடமாக கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமான சிறுதுளி நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளில் தேசிய அளவில் புகழ்பெற்ற அமைப்பாக இருக்கிறது. இந்நிலையில் கோவையின் நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பை தடுக்கும் நோக்கத்தில் நல்ல தண்ணி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கழிவுநீரை திறம்பட சுத்திகரிக்க 4 நிலையான தீர்வுகளை கோவை மாநகராட்சிக்கு பரிந்துரைத்துள்ளது. இதற்கான விளக்கங்கள் இன்று ஏப்ரல் 9 நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சிறுதுளியின் நிர்வாக அறக்காவலர் வனிதா மோகன், அறக்காவலர் சதீஷ் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்ட தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் அளித்தனர். வனிதா மோகன் கூறுகையில், கோவையில் 2 தசாப்தங்களுக்கு மேலாக நீர் பாதுகாப்பு பணிகள் செய்தாலும் நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பை முற்றிலும் தடுக்க முடியவில்லை. ஆழ்கிணறுகளும் தற்போது மாசுபட தொடங்கியுள்ளன என்றார். சதீஷ் கூறுகையில், நீரை ஒரே முறையாக பயன்படுத்தி வீணாக்காமல் சுத்திகரித்த பிறகு மறுசுழற்சி செய்து விவசாயம், தொழில், சாலை பணி போன்ற குடிநீர் இல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றார். கிருஷ்ணசாமி 4 தீர்வுகளை விளக்கினார். சுண்டப்பாளையம் பெரிய பள்ளத்தில் வெட்டிவேரை கொண்டு பைடோ ரெமிடியேஷன்ஸ் முறையில் சுத்திகரிப்பு, குறிஞ்சி குளத்தில் சென்டர் பார் கங்கா ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட் தயாரித்த திட்டம், எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அருகே மாதிரி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்பட்டிருக்கும். புதிய எஸ்டிபி திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் செயல்படுத்த திட்டம். அத்துடன் நஞ்சுண்டாபுரம் எஸ்டிபியில் சுத்திகரிக்கப்பட்ட 10 மில்லியன் லிட்டர் நீரை சிங்காநல்லூர் குளத்திற்கு மாற்ற நகராட்சி ஆணையருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 22 வருஷத்துக்கு முன்னாடி சிறுதுளிங்கிற அமைப்பு தண்ணீர் பற்றாக்குறையினால குளங்கள்லாம் கோயம்புத்தூர் சுற்றி இருந்த குளங்கள்லாம் வற்றி போய் தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில தான் நாங்கள் சிறுதுளிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த 22 வருஷமா 30 குளங்கள் குட்டைகள்ல நாங்கள் சீரமைச்சு அதுல நல்ல தண்ணி வந்து நிறுத்திருக்கோம். ஆற்றுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி வாய்க்கால்களிலெல்லாம் சுத்தம் பண்ணி நாங்கள் ஏற்பாடு பண்ணி செஞ்சுருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு நீர், சாக்கடை கழிவு வந்துதான் இன்னைக்கு குளங்கள்ல நிறைஞ்சிருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும். ஏன்னா இந்த சாக்கடை கழிவு கீழே போக போக நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டுரும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை. ஏன்னா போர்வெல் இருந்து நீங்க தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசுபட்டிருக்கு. அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கணும். குளங்கள்ல நிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கணும். முக்கியமா வந்து ஒவ்வொரு குளத்திலையும் டீசென்ட்ரலைஸ்ட் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எங்க கணிப்புல அதுதான் ஒரே தீர்வுன்னு நாங்க தீர்வு செஞ்சிருக்கோம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நாங்க இதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நிறைய பேர்த்த கிட்ட பேசியிருக்கிறோம். நிறைய டெக்னாலஜிஸை நாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 டெக்னாலஜிஸை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அது பண்றதுனால கண்டிப்பா தண்ணி வந்து ஒரு நல்ல தண்ணியா, கழிவு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நம்புறோம். எங்களுக்கு இப்ப வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேஷன் கமிஷனர் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கழிவு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தைரியம் இருக்கு, கான்ஃபிடென்ஸும் இருக்கு, பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு என்னன்னாங்க, இப்ப வந்து பாட்டிலிங் பிளான்ட் போடுறோம். பாட்டில் நல்ல தண்ணிக்காக, குடிக்கிற தண்ணிக்காக பாட்டிலிங் பிளான்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஏன் இதை கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். கமர்ஷியலைஸ் பண்ணா இன்னும் நிறைய பேர் வந்து இதுல ஏன்னா இது வெரி கேபிட்டல் இன்டென்சிவ். இந்த இதுல வந்து நிறைய முதலீடு பண்ணணும். அதை முதலீடு பண்ணி இதை ரீயூஸ் பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராப்போசிஷன் கொடுத்தா இன்னும் இது குவிக்கரா நடக்கும் அப்படின்னு நாங்க பண்ணிருக்கோம்னா வேற டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து எப்படி பண்றதுன்னு நிறைய பேர் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. இது எப்படி ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணும்போது நாங்கள் மட்டும் பண்ணால் பரவாயில்ல, இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் சூட் ஆகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எங்கே வேணாலும் அதை வந்து ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வேலை பண்ணாலும் நாங்கள்
ஒரு டெக்னாலஜி எடுத்துட்டு நம்ம விளக்கிணறுக்கு மட்டும் சூட் ஆகிறது, அடுத்த ஊருக்கு போகிறோம்னா மாற்றணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டெக்னாலஜி வந்து ஈஸிலி அடாப்டபிள் டு எனி சுச்சுவேஷன், அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், அது பண்ணும்போது மேடம் சொன்ன மாதிரி ஒரு 4-5 டெக்னாலஜி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உருமாண்டம்பாளையத்தில் ஒரு இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 1-1.5 மாதம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் ரிசல்ட் வந்திருக்கு, ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ரெண்டாவது நாளை மறுநாள் வந்து வெள்ளக்கிணறுல இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் என்சைம்ஸு, ஆல்கே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இது வந்து எங்கே வேணாலும் சின்ன லெவலில் பண்ணலாம். அதே மாதிரி சுண்டபாளையம் பெரிய பள்ளத்தில் வெட்டிவேர் நட்டு விட்டு, அதுக்கு பேர் ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படிம்பாங்க, அதையும் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்குது. தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி வந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் எஸ்டிபி போடணும் அவசியம் இல்லை. அது சின்னதாக இருக்கிறப்ப மேடம் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சுவேஜ், ஒன்று ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடலாம், இல்லாட்டி வெட்டிவேர் நடலாம், இல்லாட்டி சின்ன குட்டினா மேலே ஃப்ளோட்டிங் வெட்லேண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இதில் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக தேவ் கிவன் அஸ் கோ ஹெட், பண்ணி பாருங்க, எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மிங்க. உருமாண்டம்பாளையத்தில் அப்படி ஒரு குட்டை இருந்தது யாருக்குமே தெரியாது. நாங்கள் போய் சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான், அவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்படி ஒரு குட்டை இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக யாருனாலும் இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, பொதுமக்கள்னாலையும். இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் திடக்கழிவாவது சொல்லலாம், உள்ளே போடக்கூடாது பண்ணுறாங்க, அது சொல்லலாம், நம்ம பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கு வந்து யார்கிட்டையுமே கண்ட்ரோல் இல்லைங்க. கழிவு நீர்னு ஒரு வீட்டிலேருந்து வெளியே வந்தாச்சுன்னா அது நேராக அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் கட்டியிருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்குது, அதுக்குள்ளே விட்டுறாங்க. ஆமாம், அதுலேருந்து வந்து என்ன ஆயிடுது, எங்கே லோவஸ்ட் லேயிங் ஏரியாவோ அங்கே தான் வரும். நம்ம ஏரியாவில் கம்ப்ளீட் லோவஸ்ட் ஏரியா, கடைசி ஏரியா வந்து நம்ம நொய்யலாறு தான். எல்லாம் கடைசியில் நொய்யலாத்துக்கு தான் வந்து சேருது. எங்கே தண்ணி நீங்கள் விட்டாலும் நொய்யலாத்துக்கு தான் வரும். ஸோ அங்கங்கே க்ளீன் பண்ணிட்டா நல்ல தண்ணி வந்து சேரும் நொய்யலாத்து. இப்போ தண்ணி வந்துங்க, யூ ஹாவ் டு கீப் இட் இன் த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். நம்ம வந்து ஒரு தடவை நல்ல தண்ணி எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப அதை அப்படியே வேஸ்ட்டாக நம்ம அதை விட்டுற முடியாது. ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயம். அதில் வந்து நம்ம இப்போ ஒரு தடவை ட்ரீட் பண்ண வாட்டருக்கு வந்து பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கார்டனிங் யூஸ் பண்ணலாம், மற்ற நீங்கள் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் போடுறீங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், எம்சாண்ட் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து ப்ரமோட் பண்ணணும். நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து ரீயூசபிள் வாட்டரை வந்து திரும்ப எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ அதுக்கு தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்.